சிபாப் மெத்தட் யூஸ் பண்ணி ரூபிக்ஸ் கியூபை 20 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் க்ராஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தென் F12 பண்ணுங்கள். ஒன்றுன்னா F12 பண்ணதுக்கப்புறம் OLL பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் OLL தெரிஞ்சால் ஃபுல் OLL பண்ணுங்கள், இல்லைனா டூலுக்கு OLL கூட பண்ணலாம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா PLL. இது தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக 20 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண முடியும். சும்மா சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சம் டிப்ஸ் பார்ப்போம். இதனால் உங்களால் கண்டிப்பாக sub 20 வர முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், எந்த ஒரு க்ராஸாக இருந்தாலும் 8 மூவ்ஸில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாக கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மை தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ராம்பிளாக இருந்தாலும் எந்த கலரில் நீங்கள் அதை க்ராஸ் சால்வ் பண்ணாலும் 8 மூவ்ஸ்க்கு கம்மியாகவே சால்வ் பண்ணலாம். அது எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். நீங்கள் வந்து ஒரு வாட்டி என்னென்னா க்யூபை ஹேண்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் க்ராஸ் பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்க்ராம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்று அட்டாச் ஆகிருக்கு, இங்கே 2 ஆப்போசிட் கலர்ஸோட மேட்ச் இருக்குது, அண்ட் இதுவும் ஆப்போசிட் கலரோட தான் மேட்ச் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணாலே இதுக்கு ரிலேட்டிவாக வந்துடும், 3 சால்வ் ஆகிடும். அண்ட் 4th க்ராஸ் எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ இது என்னென்னா இதுக்கு மேலே உட்கார வச்சுட்டேன்னா ஸோ வந்து இதை சால்வ் பண்ணும்போது இது ப்ளூவோட அட்டாச் ஆகிடும். ஸோ D2 பண்ணும்போது இதை ஈஸியாக நான் சால்வ் பண்ணிடலாம். லைக் 1 2 3 4 5 மூவ்ஸ்லேயே நான் என்னென்னா க்ராஸை சால்வ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்ல ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் க்ராஸை. நீங்கள் வந்து 8 மூவ்ஸ் அண்ட் அதுக்கு கம்மியாக சால்வ் பண்ணணுன்னா முக்கியமான விஷயம், நிறையா பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா குட் எட்ஜஸ் அண்ட் பேட் எட்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. குட் எட்ஜஸ் அண்ட் பேட் எட்ஜஸ்னால் என்னென்னா ஒரு எட்ஜு வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகிருந்ததுன்னா அது குட் எட்ஜ். அண்ட் தென் வேறு அண்ட் இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா என்னால் ஒரே மூவில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். க்ரீனும் ப்ளூவும் பக்கத்தில் இல்லை தான், ஆனால் என்னால் ஒரே மூவில் இன்சர்ட் பண்ண முடியுது பாருங்கள். இது மாதிரி உங்களால் ஒரே மூவில் இன்சர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போது அது ஒரு குட் எட்ஜ். பட் அதே சமயத்தில் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒயிட் லேயரில் தான் இருக்குது, பட் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது பாருங்கள், அப்போ இது ஒரு பேட் எட்ஜ். அண்ட் அதே சமயத்தில் இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை ஒரு R2 பண்ணுன்னா பாருங்கள், அதுவும் ஃப்ளிப்பாக இருக்குது, சால்வ் ஆகலை, அதாவது ஒயிட் மேட்ச் ஆகலை, அப்போ இது ஒரு பேட் எட்ஜ். இதுதான் உங்களுக்கு குட் எட்ஜஸ் அண்ட் பேட் எட்ஜஸ்க்கான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த ப்ளூவை இன்சர்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் இதை இந்த ரெட்டு வந்து ஒரு பேட் எட்ஜா, ப்ளூ குட் எட்ஜ். ஸோ வந்து பேட் எட்ஜை குட் எட்ஜ் மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். க்ரீனையும் அதுக்கு ரிலேட்டிவாக சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் இதே ஸ்க்ராம்பிளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல அது கூட சால்வ் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா பேட் எட்ஜஸ்க்கு மேலே குட் எட்ஜஸாக நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். லைக் என்ன சொல்ல உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ட்ரிக் இருக்குது. லைக் எப்படி சொல்ல, இந்த பேட் எட்ஜை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணுன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். பட் ஒரு பேட் எட்ஜ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து இப்படி பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு 2-3 பேட் எட்ஜஸ் இருக்கும்போது இது மாதிரி பண்ணிங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் போது அது வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு வேன்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் க்ராஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஹேண்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஹேண்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் க்ராஸ் எட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, 3 பேட் எட்ஜ் அண்ட் ஒரு குட் எட்ஜ் தான் இருக்குது. அண்ட் ரெட்டுக்கு ரைட்டில் வந்து க்ரீன் வருமா, அதே மாதிரி தான் க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ வந்து நான் ரெட்டை சால்வ் பண்ணேன்னா க்ரீனை இங்கே மேலே வைக்கும் போது எனக்கு க்ரீன் ரிலேட்டிவாக சால்வ் ஆகிடும். அதே சமயத்தில் க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து ஆப்போசிட்ஸில் இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ நான் இது ரெண்டுத்தையும் இது மேலே உட்கார வச்சிட்டேன்னா இதை சால்வ் பண்ணும் போதே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன். அண்ட் அதே சமயத்தில் ஆரஞ்சோ பேட் எட்ஜாக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இது மேலே நான் உட்கார வச்சுட்டேன்னா நான் ஒன்று இதை இப்படி சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் இதை கடைசியில் 3 மூவரில் வச்சும் நான் வந்து சால்வ் பண்ணலாம். லைக் இப்படி சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் இதை இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி என்னென்னா ஸ்லோ சால்வில் மட்டும்தான் உங்களால் இப்படி யோசித்து பொறுமையாக ஒரு க்ராஸையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்களால் ஸ்பீட் சால்வ்லேயும் ஃபாஸ்ட் சால்வ்லேயும் இது மாதிரி நீங்கள் பொறுமையாக
இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ சால்வ்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அந்த 8 மூவ்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வே வந்து பிளைண்ட் ஃபோல்டட் சால்விங் தான். பிளைண்ட் ஃபோல்டட் சால்விங்னா எப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி தான் ஹேண்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். கிராஸ் பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்தது கண்ணை மூடிட்டு நீங்கள் க்ராஸை சால்வ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய தப்பு வரும். மேபி என்ன சொல்ல, ஒரு ஃப்ளிப்டு எட்ஜஸ் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து 2 ஆப்போசிட் எட்ஜஸை சால்வ் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி சில தப்புகள் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அது ஸ்டார்டிங்கில் தப்பு வரதா செய்யும். அண்ட் போக போக நீங்கள் வந்து அந்த பிளைண்ட் ஃபோல்டட் சால்வ்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ராஸ் வந்து ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் க்ராஸில் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்ய, பிளைண்ட் ஃபோல்டர்லேயே ஃபாஸ்ட் சால்வ்ஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் சால்வ்ஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டர்லேயே ஸ்பீடாக பண்ணும்போது உங்களால் கரெக்டாக பண்ண முடியும்னா அப்போ கண்ணை திறந்துட்டு யோசிச்சு பாருங்கள், ஈஸியாக தான் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் கடைசி ஒரு விஷயம், க்ராஸ் சால்வ் பண்ணும்போது ரொட்டேஷன்ஸை நீங்கள் கம்மி பண்ணுங்கள். க்ராஸ் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு ரொட்டேஷனை மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ரொட்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ரொட்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு டி லேயருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டவுன் லேயரை டர்ன் பண்ணி நீங்கள் பீசஸை இன்சர்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணுன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். 2 ரொட்டேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் சால்வ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். அண்டு க்ராஸ்க்கு இவ்வளோ தான். நீங்கள் இந்த அட்வைஸை வச்சே நீங்கள் என்னென்னா ஈஸியாக க்ராஸை 8 மூவ்ஸ்குள்ளே சால்வ் பண்ணலாம், ஸ்பீடாகவும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம F12க்கு போகலாம். நீங்கள் வந்து இப்போது வேறு ஏதாவது சேனலில் sub-20 வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்பே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா F12 அல்காரிதம்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதே தான் சொல்ல போகிறேன், F12 அல்காரிதம்ஸ் கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் sub-20க்கு சால்வ் பண்ணணுன்னா F12 அல்காரிதம்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் sub-20 சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு F12 அல்காரிதம்ஸ்லாம் இல்லை, இன்டிடியூவாகவே நான் சால்வ் பண்ணி sub-20 தான் வந்தேன் நான். அது எப்படி இன்டிடியூவ் பெட்டரா இல்லைனா F12 அல்காரிதம்ஸ் பெட்டராக கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இன்டிடியூவ் சால்வ்ஸ் வந்து யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு sub-20 நீங்கள் வந்துடலாம். பட் sub-15, sub-12, sub-10லாம் போகணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக F12 அல்காரிதம்ஸ் தேவைப்படும். இன்டிடியூவ் வந்து எப்படி சொல்ல, நீங்கள் ஒன்று யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் F12 அல்காரிதம்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1 மசில் மெமரி டெவலப் ஆகும். மசில் மெமரி டெவலப் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பீஸ் இங்கே வரும், இந்த பீஸ் இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டீங்க. டக்குன்னு சொல்லிட்டு அதை இன்சர்ட் பண்ணிடுவீங்க. அப்படி உங்களுக்கு மசில் மெமரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போது உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அப்படி என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போது வந்து நான் இதை இன்சர்ட் பண்ண போகிறேன்னா, இதை இன்டிடியூவாக இன்சர்ட் பண்ணணுன்னா இதை பேக்கில் இங்கே கொண்டு போயிட்டு இதை லெஃப்ட்டில் வச்சு இன்சர்ட் பண்ணலாம். பட் வந்து நான் அல்காரிதம் வைஸ் சொன்னேன்னா U2 L U' L' தான் நான் சொல்லுவேன். இப்படி நான் வந்து அல்காரிதம் வைஸ் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு மசில் மெமரியும் என்னென்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இதை இன்சர்ட் பண்ணும்போது என்னென்னா நான் மற்ற எட்ஜஸ்லாம், அதாவது மற்ற F12 பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். இந்த சென்ஸ் நீங்கள் அல்காரிதம் வைஸ் மசில் மெமரியோட பண்ணால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பீஸ், லைக் இங்கே ஒரு ஒயிட் கார்னர் இருக்குது அப்போனா இந்த கார்னரோட பீஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா ஒரு U2 பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ U2 பண்ணோன்னா பாருங்கள், எனக்கு இது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை பேர் ஆகிடுச்சுன்னா இது பிரேக் ஆகுமா ஆகாதா, இது இன்சர்ட் ஆகும்போது இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க தோணும். அப்போது வந்து உங்களுக்கு என்னென்னா லுக் அஹெட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் சொல்வீங்க லுக் அஹெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லுக் அஹெட் இம்ப்ரூவ் ஆகணுன்னா F12 அல்காரிதமாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு மசில் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதும் ஒரு வழின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அண்ட் தென் அதே மாதிரி தான் க்ராஸ்க்கு சொன்னது தான், நீங்கள் வந்து இதுக்கும் ரொட்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொட்டேஷன்ஸ் பண்ணுறது யூஸ்லெஸ். இப்போது நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன்னா இதை எப்படி சொல்ல, இங்கே இருந்தது இதை இன்சர்ட் பண்ணோன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணி அண்ட் இன்சர்ட் பண்ணுறது வேறு, அண்ட் அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் வச்சு நான் இதை இன்சர்ட் பண்ணுறது வேறு. சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷன்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அதை மீறியும் வந்து எப்படி சொல்ல, சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து இதை பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு இது தெரிஞ்சிடுச்சு இது இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதையும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, கிராஸ்க்கு எப்படி நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டடாக சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் என்னென்னா ஒரு பேராகவும் நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டடாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா ரெண்டு பேராகவும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். F12 பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன சொல்ல ஒரு மசில் மெமரி கிடைக்கும், குவிக்காக பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல F12 பிளைண்ட் ஃபோல்டட் சால்வ்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம OLLக்கு போவோம். OLL பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் இல்லை, 2look OLL உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சால் போதும். மொத்தம் 2look OLL 7 அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த 7 அல்காரிதம்ஸும் பக்காவாக மசில் மெமரியில் வச்சுருந்தாலே போதும். அண்ட் சம் ரெக்கக்னிஷன் இன் த சென்ஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் F12 பேரை இன்சர்ட் பண்ணும்போது உங்கள் லாஸ்ட் லேயரில் எத்தனை எட்ஜஸ் ஓரியன்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ எனக்கு ஒரு எட்ஜ் தான் ஓரியன்ட் ஆகிருக்கு. அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்னென்னா இன்னொரு எட்ஜ் ஓரியன்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா இந்த எட்ஜு போயிட்டு ஒரு டாட் கேஸ் வரதுக்கோ சான்ஸ் இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு 2 விதமான கேசஸ் தான் வரும். அண்ட் இதை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு எல்லோ எட்ஜாக தான் இருக்கும். எல்லோ எட்ஜாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எல்லோ கலர். அப்போது இது ஒரு RU ஆப்ரைம் இன்செட்டாக இருந்தது, RU ப்ரைம் ஆப்ரைம் இன்செட்டாக இருந்ததுன்னா அப்போ வந்து என்ன சொல்ல இது கண்டிப்பாக மேலே வரும். ஸோ வந்து எனக்கு ஒரு LKS கிடைக்கும். ஸோ வந்து நம்ம என்னென்னா டக்குன்னு இதை ஒரு க்ராஸை கன்வெர்ட் பண்ணி அடுத்தது இந்த OLL கேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அதை சால்வ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்ல மசில் மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் F12 இன்செர்ட் பண்ணும்போதே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய என்ன கேஸ் வரும், அதாவது LKS வருமா, லைன் கேஸ் வருமா, இல்லைன்னா டாட் கேஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு அதை க்ராஸாக கன்வெர்ட் பண்ணி அது OLL கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு OLL எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் PLLக்கு என்னென்னா 2look PLL ஓகேன்னு தான் தோணுது. பட் என்ன சொல்ல இப்போவே நீங்கள் ஃபுல் PLL கற்றுக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எதனால ஃபுல் PLL நான் கற்றுக்க சொல்கிறேன்னா, மசில் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் கேசஸ் வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எஃப்பாம் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் கன்ஃபியூஸ் ஆகும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாரும் இல்லை அண்ட் ஈப்பம் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரும் மேட்ச் ஆகுது, இந்த கலரும் மேட்ச் ஆகுது. அப்படின்றப்போ டக்குன்னு நீங்கள் ஈப்பம் பண்ணிடக்கூடாது. பட் பார்த்தீங்கன்னா இது எஃப்பாம். நீங்கள் எஃப்பாம் ஈப்பாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஏன்னா எஃப்பாமும் ஈப்பாமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகிற அல்காரிதம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்பம் வரும், ஆனால் நான் ஜிபம் பண்ணிவிடுவேன். அண்ட் வேறு எது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்னா ஆர்பம் வரும், அப்போ வந்து டக்குன்னு டீபம் பண்ணிவிடுவேன். இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெட்லைட்ஸை பார்த்தோன்னே என்னென்னா, நீங்கள் 2look PLL யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெட்லைட்ஸை பார்த்தோன்னே டக்குன்னு டீபம் தான் பண்ணுவீங்களே தவிர இது ஒரு ஜிபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணாது. இப்போ ஜிபம்லாம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்ல கடைசியில் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. சரிங்களா? பட் அதே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல ஆர்பம்லாம் வரும்போது சம்டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்ல இந்த ஆங்கிள்லேருந்து பார்ப்பீங்க. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு இது வந்து என்ன சொல்ல ஜிபமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. எக்ஸிக்யூட் பண்ணி 4 மூவ் போனதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு பாரே பார்ப்பீங்க. பார் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், அச்சச்சோ நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டோம், ஒருவேளை இது ஆர்பம் ஈஸியாக இருக்கும், எதுக்கு நம்ம 2 ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய 2look PLL மசில் மெமரி வந்து அது உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா ஃபுல் PLL கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல டைமும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அண்ட் இதை தவிர்த்து வேறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OLL அண்ட் PLL ரொட்டேஷன்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இப்படின்னு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கும் இல்லைனா நீங்கள் வந்து இது ஆர்பம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணி இங்கேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் இங்கேருந்து கூட எக்ஸிக்யூட் பண்ணாலும் இந்த PLL சால்வ் ஆக தான் செய்யும். சரிங்களா? ஸோ வந்து ரொட்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் யூ மூவ்ஸ் பண்ணி அந்த OLL PLL கேஸோ ஏதோ ஒன்று சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூ மூவ்ஸை வச்சு அதை வந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் OLL அண்ட் PLL ரொட்டேஷன்ஸை பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் முடிஞ்ச அளவுக்கு
உங்களை சப் 20க்கு கொண்டு வர்ற டிப்ஸ். அண்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாக்குள்ளே போவோம். ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் ஈக்குவல் டு மூவ் கவுண்ட் டிவைடட் பை டிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய டைம் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் எத்தனை மூவ்ஸ் பண்ணுறீங்க அண்ட் எந்த ஸ்பீடில் பண்ணுறீங்க, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டர்ன்ஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய டைம் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை லைட்டாக மாடிஃபை பண்ணுவோம். அதாவது என்னென்னா, டர்ன்ஸ் பர் செகண்ட், அதுதான் டிபிஎஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. டிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மூவ் கவுண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் ஆவரேஜ் சிஃபாப் சால்வ் பார்த்தீங்கன்னா 60 மூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம 70 மூவ்ஸே வச்சுப்போம். 70 மூவ்ஸில் நீங்கள் 20 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணுன்னா உங்களுக்கு எவ்வளோ டிபிஎஸ் தேவை? 3.5 டிபிஎஸ். 3.5 டிபிஎஸ்னால் எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 3.5 டிபிஎஸ். இது விட கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஸ்பீடாகவும் இருக்கலாம். பட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சால்வர்ஸ் மாதிரி இப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் இந்த ஸ்பீடு தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்படின்றப்போ இந்த ஸ்பீடை வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ 20 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேனல் சொல்கிறேன், ஸ்பீட் கியூப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் அவர் பண்ணுற சால்வ்லாம் பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட 10 செகண்ட் சால்வர்னு நினைக்கிறேன். அந்த 10 செகண்ட் சால்வையும் அவர் என்னென்னா ஸ்லோ சால்வ் தான், இது மாதிரி ஸ்லோ டிபிஎஸில் தான் பண்ணுவார். பட் என்னென்னா லுக்கட் அவருக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஸ்லோ சால்வ்ஸ் பண்ணும்போது லுக்கட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வரும். உங்களை நான் ஸ்லோ சால்வ்லாம் பண்ண சொல்ல, நீங்கள் இந்த டிபிஎஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, டைம் வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். இப்போது 3.5 டிபிஎஸ்ன்றது உங்களுக்கு என்ன சொல்ல ரொம்ப ஸ்லோவாக தெரியும். அண்ட் F12 வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டாமல் இந்த ஸ்பீட்லேயே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல, கிராஸ் ப்ளஸ் F12 10 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் OLL அண்ட் PLL கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடாக தான் பண்ணுவீங்க. ஏன்னா மசில் மெமரி உங்களுக்கு இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவீங்க. ஸோ வந்து OLL அண்ட் PLL பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இந்த சப் 20 பாயிண்டில் தான் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய லுக்கடையும் டெவலப் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய அல்காரிதம்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் மசில் மெமரியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். சப் 20 வந்து நிறைய பேர் பண்ணி அதுக்கு மேலே டெவலப் பண்ண முடியாதவங்களும் நிறைய பேர் என்னென்னா கியூபிங்கை விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் வந்து மசில் மெமரி அதாவது F12 வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி F12 அல்காரிதமாக கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மசில் மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும், லுக்கோட இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஒரு டவுட் இல்லைன்னா நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரியலனாலும் நான் கற்றுக்குறேன். ஓகேயா? அண்ட் தென் பாய்.